யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருந்தா மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. வுட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வாசகால் தனியா வாங்கணும், டோர் தனியா வாங்கணும், ஃபிட்டிங் தனியா வாங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வார்னிஷ் பெயிண்ட் இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி ரீபெயிண்ட் பண்ணியே ஆகணும். சோ முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரையான் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மழை டைம்ல உப்ர ப்ராப்ளம். ஸோ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு செட்டாக தான் வரும். ஃப்ரேம் லாக் எல்லாமே செட்டாக தான் வரும். குழந்தைங்க இப்படி செஞ்சாலே ஸ்கிராச் ஆயிடுது. பட் இது எப்படி மேம், இந்த ஸ்டீல் எப்படி? இது சவுண்ட் ப்ரூஃபுக்காக கொடுத்துருக்கோம் மேம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீடிங்லேயே தெரியும். உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் எல்லாமே உங்களுக்கு அந்த பீடிங் சுற்றியே இருக்கும். கீழே மேலே எல்லாமே சைடில் எல்லாமே இருக்கு. உள்ள காலகட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரியான டோர்ஸ் வாங்கி போட்டீங்கன்னா தாராளமா நம்ம எங்கனாலும் வீட்டுல பூட்டிட்டு போலாங்க. அவ்வளவு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. ஸோ இந்த டோர்லாம் பாருங்களேன், நல்ல ஒரு விண்டேஜ் ஒரு கிளாசிக் லுக்ல வேணும்னா இந்த மாதிரி டோர்ஸ் வந்து நம்ம போலாம். இது வந்து ஃபாதர் பெரியவங்க, இது வந்து சின்னதா ஓபன் ஆகும். சூப்பர். ஹலோ மக்களே, மை டியர் எம்டிஎம் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சேனல் மதுரை டு மெட்ராஸ். நான் உங்க கௌசல்யா. நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீம் வீடு கட்டணும் அப்படின்றது தான். அந்த வீடை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோர்ஸ் தாங்க. டோர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதுல வுட்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டீல் வந்து புதுசா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்த ஷாப் வந்து பொக்கிஷம் டோர்ஸ் தான். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் டோர்ஸ் வந்து ஸ்டீல்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடியே அவ்வளோ டிசைன்ஸ் ஷாப் ஃபுல்லா இருக்கு. ஸோ வாங்க டைரக்டா வீடியோல போய் என்னென்ன மாதிரியான டிசைன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பொக்கிஷம் ஷாப் டோர்ஸோட மேம் வந்து பவானி இருக்காங்க. ஹலோ மேம். சார் நம்ம கிட்ட என்னென்ன டோர் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு மேம்? நம்மளது பாத்தீங்கன்னா 7க்கு 3ல இருந்து ஸ்டார்டிங். ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 17,000 வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. ஓகே. இல்ல பார்க்கவே பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. இந்த டோர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரமுகில வரும்ல அந்த மாதிரி பெரிய டோர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இது எல்லாமே மெட்டல் தானா? எல்லாமே ஸ்டீல் தான். ஓகே, ஸ்டீல் எல்லாமே ஸ்டீல் டோர் தான். ஜிஎல் மெட்டீரியல் தான். நம்ம ஷாப்போட அட்ரஸ் டீடைலா நீங்க சொல்லிருங்க மேம். ஆமா, நம்மளுக்கு வந்து அம்பத்தூர் ஓட்டின்னு பாத்தீங்கன்னா ஓட்டில இருந்து 5 மினிட்ஸ் நமக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 மினிட்ஸ் நமக்கு. ஓகே. சோ ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 மீட்டர்ல நமக்கு. ஓகே மேம். என்னென்ன டோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். இந்த மாடல் தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 7க்கு 3. சோ இது வந்து சிங்கிள் லாக் சொல்லுவாங்க. சோ சிங்கிள் லாக்னா உங்களுக்கு கீழ வந்து பேஸ்மெண்ட்லாம் வராது. பேஸ் எல்லாம் வருது சிங்கிள் லாக். பேஸ்னா எப்படி சொல்றீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் டோர் மேம். ஆக்சுவலா பெட்ரூம்ல வந்து நார்மலா கீழ இதுல இருக்கு பாத்தீங்க இல்லையா, இந்த பாட்டம் இல்லாம வரும். ஓகே. இந்த பாட்டம் இல்லாம இருக்காது. ஆமா, இந்த பாட்டமோட வந்ததுன்னா நீங்க டெரஸுக்கு அந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு அந்த மாதிரி டோர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெட்ரூமுக்கு யூஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி டோர் எல்லாம். ஓகே. ஆக்சுவலா இதெல்லாம் நிஜமாவே ஸ்டீல் தான். எல்லாமே ஸ்டீல். இத பார்க்க அப்படியே வுட் ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. ஆமா, 7க்கு 3 இது சிங்கிள் லாக். இதுல மல்டி லாக் மேம். மல்டி லாக்ன்றது ஒண்ணும் இல்ல, அந்த கீழ சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி பேஸ் வராது, அது பெட்ரூம் யூஸ் பண்றது. வாசக்கால், பால்கனி, மேல டெரஸுக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த டோர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் பாத்தீங்கன்னா 7க்கு 3.25 மேம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நம்ம அவுட் ஓப்பனுக்காக ஒரு மாடல் கொடுத்துருக்கோம். சோ நிறைய கஸ்டமருக்கு வந்து உள்ள ஓபன் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்காதுன்றதுக்காக அவுட் ஓப்பன் மாடலும் நம்ம வச்சிருக்கோம் டிஸ்பிளேல. இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயும் உங்களுக்கு ஒரே டிசைன் தான், அவுட்டர்லயும் ஒரே டிசைன். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஒரே சேம் டிசைன் தான் மேம். இதுல லாக்னு பாத்தீங்கன்னா 11 லாக்ஸ் வரும் மேம். ஓகே, 11 லாக்ஸ் வருது. ஓகே. உங்களுக்கு சைடுல மட்டும் பாத்தீங்கன்னா 7 வரும், கீழ பாட்டம்ல ஒரு 2 வரும், மேல டாப்ல 2 வரும். ஓகே. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கீ தான் மேம். ஓகே. இப்போ இதுல கீ வந்து எத்தனை மேம்? மேம் டோட்டலா பாத்தீங்கன்னா 7 கீஸ் வரும். அதுல 2 கீ வந்து ஃபிட்டர் கீ. மத்தது எல்லாமே நீங்க யூஸ் பண்றதுக்கு தான். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்க ஒரு கீ யூஸ் பண்ணுவாங்க, நீங்க ஒரு கீ யூஸ் பண்ணுவீங்க. சோ அவங்க ஒர்க் முடிஞ்சனா உங்களுக்கு கீ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நீங்க இதுல இருந்து ஒரு கீ நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சோ இந்த 2 கீ டம்மி ஆயிரும். ஓ, இது லாக் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த கீ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் நீங்க. சோ அத மாதிரி வந்து நீங்க டம்மி கீயும் பண்ண முடியாது. அப்ப இந்த கீ நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கீ நான் போட்டேன்னா ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாது. சூப்பர். சோ நம்ம சேஃப்டிக்கு பாத்தீங்கன்னா இவ்ளோ ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே சூப்பரான விஷயம். இந்த டோர்ல எல்லாம் பாருங்க, ஹிஞ்சஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. மேல 2 கீழ வந்து 2 வந்துருது. ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குங்க ஹிஞ்சஸ்லாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது 7க்கு 3.5 மேம். ஓகே.
இது கொஞ்சம் அகலமா இருக்கும். ஆமா மேம், சைஸ் கொஞ்சம் பெருசு. சோ இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு 9 இன்ச்சஸ் கொடுத்திருக்காங்க. கீழேயும் வந்து 9 இன்ச்சஸோட வந்திருக்கு. சோ நல்ல பிரம்மாண்டமா இருக்குங்க பாக்குறதுக்கே. சோ நெக்ஸ்ட் 7க்கு 3.25 இது. ஓகே. இது உங்களுக்கு மல்டி லாக்லயே வந்துரும் மேம். ஓகே மேம். இதெல்லாம் பாருங்க அப்படியே அந்த வுட் finishingலயே ஃபினிஷிங்ல தான் மேம் இருக்கு. ஓகே. கலர்ஸும் அந்த டீக் வுட் கலர் கலர் தான் மேம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கு 3.5 மேம். 7க்கு 3.5 உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவே 7க்கு 3 பாத்தீங்க, 7க்கு 3 இருக்கு, 7க்கு 4 இருக்கு. ஓகே. சோ பாத்தீங்கன்னா நீங்க ஒரே கலர்ல நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து டபுள் டோரா ஓபன் ஆகும் மேம். ஓகே மேம். இந்த அந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னாலே ஹேண்ட்லயே ஒரு லுக் இருக்கும் மேம். சோ நல்ல இங்க பாருங்க இவ்ளோ பெரிய ஹேண்டில் வச்சுலாம் நம்ம வீட்டு வாசல்ல உள்ள கதவு இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம் இந்த மாதிரி கதவெல்லாம். சோ நம்ம வீட்ல நல்ல பிரீமியம் குவாலிட்டில பார்க்கலாம். மேம் எனக்கு இன்னொரு டவுட், இப்ப நம்ம பீரோ எல்லாம் ஸ்டீல்ல தான் இருக்கும். சோ அதெல்லாம் இப்படி குழந்தைங்க இப்படி செஞ்சாலே ஸ்கிராச் ஆயிடுது. பட் இது எப்படி மேம், இந்த ஸ்டீல் எப்படி இருக்கும்? இதுல ஸ்கிராச்சஸ் ஆகாது மேம். ஆகாது. நார்மலா இப்படி நெயில வச்செல்லாம் இப்படி சொன்னா எதுவும் ஆகாது. சோ இதெல்லாம் சூப்பரான ஃபீச்சர்ஸ்ங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட்ல கூட வருது. சோ இந்த டோரும் ரொம்ப சூப்பரா சிம்பிளா அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து வேற ஹேண்டில் யூசிங் தான் மேம். பட் மத்தபடி உங்களுக்கு கீ வச்சு தான் நீங்க அக்சஸ் பண்ண முடியும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்ல வந்து டிசைன் வந்து வந்துருது. சோ இதெல்லாம் ரொம்ப அந்த வுட் ஃபினிஷிங்கோட உங்களுக்கு எல்லா டோர்ஸுமே அப்படியே வந்துருது. இது சவுண்ட் ப்ரூஃப்காக கொடுத்துருக்கோம் மேம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பீடிங்ல தெரியும், உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் எல்லாமே உங்களுக்கு இந்த பீடிங் சுத்தியே இருக்கும். கீழே மேல எல்லாமே சைடுல எல்லாமே இருக்கும் மேம். ஓ இந்த இது ரப்பர் ஃபீலிங். ஆமா மேம். சோ சவுண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு இருக்கும். ஓகே மேம். ஓகே. சோ ஸ்டீல்னால டம்மு டம்னு ஏதோ சவுண்ட் கேட்காம இருக்குது. எல்லா டோர்ஸ்க்குமே அது வந்து எல்லா டோருக்குமே உங்களுக்கு வந்து இது 7க்கு 3.5 மேம். இந்த சைஸ். இதுல 2 வெரைட்டி இருக்கு, 7க்கு 3.5. இது வந்து சிங்கிள் டோரா இருக்கு இல்லையா, இதே ட்வின் டோர்லயும் இருக்கு மேம். இதுலயே டபுள் டோர் இருக்கு. ஆமா மேம். இதுலயும் பாட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் வந்து 9 inches ஃப்ரேம் தான். சோ ஃப்ரேம் உங்களுக்கு பார்க்கிறதுக்கே ஒரு லுக்கா இருக்கும் மேம். இப்போ இந்த மாதிரி டோர்ஸ்லாம் நம்ம வீட்டோட மெயின் டோரா தான் யூஸ் பண்ணுவோம். சோ மழை தண்ணி இந்த மாதிரிலாம் லைட்டா படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல இது ஸ்டீல்ன்றனால எதுவும் துரு பிடிக்கிறதுக்குலாம் பிடிக்க வாய்ப்பே கிடையாது மேம். நம்ம வந்து ஜிஎல் மெட்டீரியல் யூஸ் பண்றோம். சோ ஜிங்க் அலுமினியம் மிக்சிங்ல இருக்கறனால நமக்கு துரு பிடிக்க 100% வாய்ப்பு இல்ல மேம். ஓகே மேம். இப்போ இந்த டோர்ஸ்க்குலாம் வந்து இந்த கலர்ஸ்க்குலாம் வாரண்டி அப்படி எதுவும் இருக்கா? இருக்கு மேம். கலர்ஸ்க்குலாம் உங்களுக்கு 5 years வாரண்டி இருக்கு. லாக்குக்குலாம் பாத்தீங்கன்னா 2 years வாரண்டி இருக்கு. ஓகே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வுட் டோர் தான் வந்து பாரம்பரியமா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? சோ இப்போ அந்த வுட் டோருக்கும் இந்த ஸ்டீல் டோருக்கும் என்ன மேம் வித்தியாசம்? மேம் வுட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வாசக்கால் தனியா வாங்கணும், டோர் தனியா வாங்கணும், ஃபிட்டிங் தனியா வாங்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வார்னிஷ் பெயிண்ட் இருக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா 2 years ஒன்ஸ் நீங்க ஒரு வாட்டி ரீபெயிண்ட் பண்ணியே ஆகணும். சோ முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரையான் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மழை டைம்ல உப்ர ப்ராப்ளம். சோ ஸ்டீல பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அது இல்லாம உங்களுக்கு செட்டா தான் வரும். ஃப்ரேம் லாக் எல்லாமே செட்டா தான் வரும். ஆமா. இப்ப ரீசெண்டா தான் எங்க வீட்ல வந்து ஒரு 3 years பிஃபோர் தான் நாங்க பண்ணோம். சோ அது பாத்தீங்கன்னா அந்த இழைக்கிறதுக்கே வந்து 2 நாளா போட்டு இழைச்சிட்டே இருந்தாங்க அந்த ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வார்னிஷ்கே 5000 மேல எங்களுக்கு செலவாச்சு. சோ அந்த மாதிரி எந்த செலவும் இல்லாம உங்களுக்கு டோரு லாக்கு இந்த மாதிரி சைட்ல வர ஃப்ரேம் கிஞ்சஸ் இது எல்லாமே சேர்த்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் வந்துருது. சோ வுட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. மழை காலத்துலயும் சரி வெயில் காலத்துலயும் சரி சைஸ் எல்லாம் டிஃபர் ஆகும். அதெல்லாம் இல்லாம நம்ம ஸ்டீலுக்கு போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராவும் இருக்கு, நல்ல குவாலிட்டியாவும் இருக்கு. முக்கியமா சேஃப்டி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வுட்டெல்லாம் யாருனாலும் அடிச்சு உடைச்சிடலாம். இது உடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது ஏன் மேம் டிஃப்ரெண்டா இருக்கு? நான் கடைக்குள்ள வந்தோடனே பார்த்தேன் இது டிஃப்ரெண்டா இருக்கு. இதுதான் கிரில் டோர் சொல்லுவாங்க மேம். ட்வின் டோர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டோர் வரும் மேம். இங்க பாருங்க உள்ளுக்குள்ள ஒரு டோர் வேற இருக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு தனி லாக் வரும் கீ செட்டோட, இதுலயும் உங்களுக்கு தனி லாக் கீ செட்டோட வரும் மேம். ஓகே. சோ நீங்க இது மட்டுமே அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ இல்லனா இது மட்டுமே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். நார்மலா குழந்தைங்க பெரியவங்க இருக்காங்கன்னா சேஃப்டிக்காக நீங்க அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு கூட இந்த டோர் நீங்க லாக் பண்ணிக்கலாம். இதுல மட்டும் லாக் மட்டுமே உங்களுக்கு 19 லாக்ஸ் வரும் மேம். 19 லாக்ஸா? எஸ் மேம். ஓகே. மேலேயே 2 லாக் வரும், கீழேயும் உங்களுக்கு 2 லாக் வந்துரும். சோ சைடுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு புல்லட் லாக்ஸ் வரும். சோ மொத்தம் இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 லாக்ஸ் வந்து வந்துருது. உள்ள தனியா 19 லாக்ஸ் வந்துருது, வெளியில இருக்கிறதுலயே தனியா 19 லாக்ஸ் வந்துருது. நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம டோர் வச்சோம்னா வெளியில வந்து கிரில் கேட் வைப்போம்ல. சோ அதே மாடல்ல உங்களுக்கு இந்த ஸ்டீல்ல வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் நீங்க எடுத்துக்கலாம். இது முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் வந்து கொடுத்துட்டு வந்துடுறதுனால உங்களுக்கு அந்த பூச்சி கொசு அந்த மாதிரி எந்த ஒரு தொல்லையும் இருக்காது.
இன்னொன்னு இது வந்து ஒரு டிசைனாவே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பர்பா இருக்கு பாருங்க. இப்ப காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரியான டோர்ஸ் வாங்கி போட்டீங்கன்னா தாராளமா நம்ம எங்கனாலும் வீட்டுல பூட்டிட்டு போலாங்க. அவ்வளவு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. மேம் நார்மலா பாத்தீங்கன்னா கிரில் டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் வந்து கட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா. சோ இதுல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஓகே மேம். ஓகே. டோரோட சேர்ந்து மொத்தமா ஆமா. வரனால முக்கியமா இந்த டோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பொக்கிஷம் டோர் ஷாப்ல தான் அவைலபிளா இருக்கு. சோ இந்த மாதிரி டோர்ஸ் எல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல இந்த மாதிரி சூப்பரான குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த டோர் எல்லாம் பாருங்களேன், நல்ல ஒரு விண்டேஜ் ஒரு கிளாசிக் லுக்ல வேணும்னா இந்த மாதிரி டோர்ஸ் வந்து நம்ம போலாம். இது வந்து இதோட ஸ்பெஷல் 7க்கு 4 சைஸ் மேம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஓபன் ஆகும். ஓகே. இது வந்து டபுள் டோர். சோ ஹேண்டிலே பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்குங்க, லக்ஸரியா இருக்கு பாக்குறதுக்கே. சோ டபுள் டோர்னால நல்ல பிரம்மாண்டமா தெரியுது ஒரு கிளாசிக் லுக்ல. இது பாத்தீங்கன்னா 7க்கு 4 மேம். 7க்கு 4 ஈக்குவல் ஓபன் பாத்தீங்க இல்லையா, இது வந்து ஃபாதர் அண்ட் சன் மாடல் சொல்லுவாங்க. அப்படின்னா எதுக்கு ஃபாதர் அண்ட் சன்? இது வந்து ஃபாதர் பெரியவங்க, இது வந்து சன் சின்னதா ஓபன் ஆகும். சூப்பர். சோ அதனால ஃபாதர் அண்ட் சன்ன்ற ஒரு ஆப்ஷன்ல இத கொண்டு வந்திருக்கோம். ஓகே. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோர் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இது நீங்க யூஸ் பண்ணும்போது தேவை இருந்தா மட்டும் நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் மேம். ஓ இதுவும் ஓபன் பண்ணலாமா? இங்க பாருங்க, இந்த குட்டி டோர் சன்னையும் ஓபன் பண்ணலாம், ஃபாதரையும் ஓபன் பண்ணலாம். சோ ரெண்டுமே எது தேவையோ அதை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பரா இருக்குங்க. இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் ப்ரூஃபோட வந்துருக்கு. எஸ் மேம். நல்ல இந்த இன்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 304 கிரேட் தான் மேம். சோ அது எல்லாமே உங்களுக்கு துருப்பிடிக்கவும் வாய்ப்பு கிடையாது. சோ வுட் டோர் வச்சு பில்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இது அடிக்கடி மாத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு தடையும் வந்து டோர் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த ஹின்ச்சஸை மாத்திட்டே இருப்பாங்க. பட் நம்ம ஸ்டீல்ல வாங்கிட்டோம் அப்படின்னா என்னைக்குமே சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு தடவை டோர் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், கடைசி ரொம்ப நாள் வரையும் அது இருக்கும், ரொம்ப வருஷம் வரையும். மேம் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 அடியில பாத்தீங்கன்னா டோர் கம் விண்டோ அவைலபிள் இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஒன் சைடு வந்து கிளாஸும் இருக்கும், ஒரு சைடு வந்து டோர். நீங்க அதனால ரெண்டுமே யூஸ் ஓபன் பண்ணிக்கலாம். இதுவும் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு சொல்லி விண்டோ மாதிரி நம்ம யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம். ஓகே மேம். ஓகே. சோ இது வந்து நீங்க உடைக்கவும் முடியாது. சோ அது வந்து டெஃபான் கிளாஸ்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து உங்களுக்கு கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த கிளாஸ் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். 3 7க்கு 3.5 7க்கு 3.25 7க்கு 4 உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு மேம். ஓகே மேம். சோ நீங்க ஒரு வீட்டுக்கு நீங்க எடுக்கும்போது பெட்ரூம்ல இருந்து பின்னாடி பேக்ல பால்கனி யூஸ் பண்ணும்போதும் சரி, வாசக்கால் யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரே டிசைன்லயே நீங்க போடலாம். ஒரே டிசைன்லயே நம்ம எடுத்துக்கலாம். ஆமா. இப்போ இந்த பேட்டர்ன்ல நான் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் டோர்னா உள்ள எல்லா டோரும் நீங்க இதே மாடல்ல எடுத்துக்கலாம். ஓ சூப்பருங்க. அப்ப ஒரே தீம்ல வந்து நம்ம வீட்ல எல்லா டோர்ஸும் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ஆக்சுவலா வுட்னு எடுத்துட்டோம்னா அந்த ஃபிட்டிங் சார்ஜ் வந்து அதிகமா இருக்கும் மேம். எஸ் மேம். ஃபிட் பண்றதுக்குன்னு நம்ம கிட்ட எப்படி மேம் ஃபிட்டிங் சார்ஜ்? ஃபிட்டிங் சார்ஜஸ் நம்ம ஏற்கனவே ஃப்ரீ பண்ணி கொடுத்துதான் இருக்கும். ஓ ஃப்ரீ தான் ஃபிட்டிங் சார்ஜ். சூப்பருங்க. இப்ப நம்ம வெளியூர்ல இருந்து பாக்குறாங்க இந்த வீடியோ, மதுரையில இருந்தோ இல்ல திண்டுக்கல்ல இருந்தோ இந்த வீடியோ பாக்குறாங்க, அவங்களுக்கு இந்த டோர் வேணும்னா எப்படி மேம் கான்டாக்ட் பண்றது? மேம் அவங்க ஆன்லைன்லயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன டிசைன் கேக்குறாங்க அந்த டிசைன் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுவோம். ஓகே. சோ உங்களுக்கு ஓகேனா நம்ம ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணிட்டு ஃபிட்டிங் நம்ம இங்க இருந்து பண்ணி கொடுப்போம் மேம். ஓகே மேம். நீங்களே மட்டும் சார்ஜஸ் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபிட்டிங் எல்லாமே நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே சூப்பர்ங்க. நிஜமா யாரு பார்த்தாலுமே வுட்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்க அப்படி இந்த ஃபினிஷிங் எல்லாம் பாருங்களேன், உங்களுக்கு ஸ்டீல்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்க பாருங்க, சவுண்ட் கூட வுட் சவுண்ட் தான் வருது. இது எந்த ரீசன்னால வுட் சவுண்ட் வருதுன்னா அதான் மேம் ஹனிகோம் மெஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய டோர்னு. மேம் வாங்க வாங்க, இந்த டோரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து 7க்கு 5 மேம். ஓகே. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஓபன். சோ ரெண்டு டோருமே ஈக்குவல் ஓபன் ஆகும். ஓகே மேம். சோ உங்களுக்கு நீங்க இதுலயே வந்து இது வந்து நார்மல் மாடல் தான். சோ இதுலயே உங்களுக்கு செமி லக்ஸரியும் இருக்கு. இது பிரைமரி மாடல் தான் மேம். ஓகே மேம். ஓகே. சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டோர்லயுமே மல்டி லாக்கோட வந்துடுது இல்லையா? ஆமா மேம். இங்க பாருங்க. சோ இது என்ன சொன்னேன் இல்லையா, நான் செமி லக்ஸரின்னு சொன்னேன் இல்லையா, சோ இந்த மாடல் தான் மேம். இதோட வாசல் இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு செம லக்ஸரியா இருக்கும். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராஜா காலத்துல இருக்கிற வீட்டு கதவு மாதிரி ஹேண்டில், இந்த டிசைன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கு. அதுலயே உங்களுக்கு பிரீமியமா இருக்கு பாருங்க. இதுல ரொம்ப பிடிச்சதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் தாங்க. இந்த காப்பர்ல உங்களுக்கு அந்த பிளாக்
கொடுத்து ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. ஃப்ரேம் பாருங்க, அப்படியே வுட்ல ஃபினிஷிங் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. எல்லா டோர்ஸ்லயுமே அந்த சவுண்ட் ப்ரூஃபோட உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு டோர்ஸோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். ஸோ டைரக்டா நீங்க கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸ் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேம் இந்த சைஸ் பாத்தீங்கன்னா 7க்கு 6 சைஸ். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் டோர் கம் விண்டோ மாடல் தான். உங்களுக்கு 2 விண்டோ வந்துடும். ஸோ சென்டர்ல உங்களுக்கு ஈக்குவலா ஒரு 2 டோர் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த விண்டோவும் சேர்த்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஓ, இதையும் சேர்த்து ஓபன் பண்ணிக்கலாம். ஆமா. அப்ப மொத்தம் 4 டோர் வரும். ஆமா. சூப்பருங்க. இந்த பெரிய டோரையும் நம்ம வந்து தனித்தனியா ஓபன் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து அந்த ஃபாதர் சன் மாடல் சொன்னோம்ல, அதே மாதிரி இந்த விண்டோவையும் நம்ம வந்து சேர்த்து ஓபன் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டோர் வந்து இருக்கு. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. முக்கியமான விஷயம், ஒருவேளை சென்னையில இருந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எப்படி மேம்? டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம 40 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு ஓ, இருக்கோம். நீங்களே ஃப்ரீ பண்ணிடுறீங்க. ஓகே. அப்ப சென்னையில இருந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கிலோமீட்டர்ஸ் இந்த அம்பத்தூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயா பண்ணி தராங்க. கூடவே இன்னொரு போனஸா இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ மேம். ஓகே, சூப்பர்ங்க. நார்மலா நீங்க வந்து வுட்டுக்கு போறதை விட இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு தனியா லாக்குக்கு தனி அமௌண்ட் கிடையாது, இல்ல பெயிண்ட் வார்னிஷ் அப்படின்ட்டு எதுக்குமே தனி சார்ஜஸே கிடையாது. மொத்தமா நீங்க ஒரு தடவை இந்த டோரை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஃபிட் பண்ற வரையும் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தராங்க. வெளியூர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாலேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயா தான் பண்ணி தராங்க. மேம் இது பாத்தீங்கன்னா 8 அடி மேம். 8 அடி ஹைட், 4 அடி அகலம். ஓகே. நீங்க வந்து ஒரு பிரீமியம் வில்லா கட்டுறீங்க அப்படின்னா தாராளம் இந்த மாதிரி டோர்ஸ் வந்து வாங்கலாங்க. ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா இருக்கு. சோ இதுல கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா பிளாக் வித் டீக்குட் கலர்ல வந்து உங்களுக்கு வந்து ஹைட் வந்து 7க்கு 4லயும் இருக்கு, 8க்கு 4லயும் ஹைட் இருக்கு மேம். ஓகே மேம். இப்போ இது வந்து 8க்கு 4 மேம். 8க்கு 4. ஓகே மேம், நீங்க இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஃபியூசியம் பிராண்ட் இம்போர்ட்டட். சோ இது பாத்தீங்கன்னா இந்தியா மேக். ஓகே. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு வந்து எந்த சைஸ்னாலும் கஸ்டமைஸ்டு இருக்கு. சோ நீங்க இது பாத்ரூம்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 100% வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப். அது மாதிரி டிசைனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல ஓப்பன்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி டிசைன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு விண்டோ மாதிரி வேணும்னா கூட உங்களுக்கு சென்டரா நம்ம விண்டோ வச்சு கொடுப்போம். ஓகே மேம். ஓகே மேம் இது பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்ல ஒன்னு இருக்கு, வித்தவுட் பவுடர் கோட்டிங்ல ஒன்னு இருக்கு மேம். ஓகே. ரெண்டு மாடல் இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் கலர் கஸ்டமைஸ்டு இருக்கு. ஓகே. சோ நீங்க இந்த டிசைன் பண்ணா இந்த ஒரு டிசைன் இந்த ஒரு கலர் தான் வரும். ஓகே. பவுடர் கோட்டிங்ல அதுல உங்களுக்கு என்ன கலர்னாலும் நீங்க யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். சோ நான் வந்ததுல இருந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இருக்கலே பயங்கரமா பிரம்மாண்டமா ஒரு டோர்னா அது இதுதான். ரொம்பவே பார்த்த உடனே அட்ராக்டிவா இருக்கு. சோ இந்த டோரை பத்தி சொல்லுங்க மேம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகலமே வந்து 6 அடி அகலம். ஓகே. 8 அடி ஹைட் மேம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி லாக்ல வந்துரும். சோ ஹேண்டில் மட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். சோ இந்த டோர் வாங்குறவங்க பாத்தீங்கன்னா ஹேண்டிலுக்காகவே வாங்குவாங்க போல. சோ ஒரு பெரிய கல்யாண மஹால் இல்ல வீடே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிராண்டா நீங்க கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டோர்ஸை தாராளமா எடுக்கலாங்க. சோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா சூப்பரா டீடைல்டா இருக்கு பாருங்க. கலர் காம்பினேஷன் தான் செம்ம, அடிச்சுக்கவே முடியாது, அடி போலி மாதிரி இருக்கு. சைஸ் பாருங்க, என்னோட சைஸோட எவ்வளவு ஹைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ தாராளமா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பங்களாஸ் எல்லாம் கட்டுறீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சாம்பிள் தான். ஸோ இதை விட இன்னும் நல்ல நல்ல டோர்ஸ்ல நம்ம ஷாப்ல இருக்கு. நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஒருவேளை சென்னையில இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம அம்பத்தூர் ஓட்டியில நம்ம ஷாப்போட அட்ரஸ், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு டைரக்டா கூட சென்னையில இருந்தீங்கன்னா வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமா புது புது லேட்டஸ்ட் மாடல்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே வந்து டிஃபரன்ஸ் தெரியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டோர்ஸ் வந்து சென்டிமெண்டா நம்ம சாமியோட போட்டோ இருக்கணும் அந்த மாதிரிலாம் நினைப்போம்ல. வுட்லயே பாத்தீங்கன்னா பிள்ளையார் போட்டது, லக்ஷ்மி போட்டது, அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். சோ அதுலயே நிறைய பேர் வந்து ஸ்டீல்ல வேணும்னு கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி மாடல். உங்களுக்கு வந்து 2 டோர்லயுமே விநாயகர் வந்துடுறாரு. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரும் அவைலபிள் இருக்கு மேம். இதே இதே டிசைன்ல உங்களுக்கு சிங்கிள் டோரும் அவைலபிள் இருக்கு. இந்த ஒரு டோர்ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஃபரெண்டா இருக்கும், பேக்கும் டிஃபரெண்டா இருக்கும் மேம். 2 டிசைன் வந்துருது. 2 டிசைன் வரும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் அண்ட் சன் மாடல்ல தான் வரும். சோ நீங்க இதுவும் ஓபன் பண்ணிக்கலாம், இதுவும் ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுல ஃப்ரண்ட்ல ஒரு டிசைன் வந்துருது, அப்படியே பேக்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு டிசைன் வந்துருது. மித்ததெல்லாம் ஃப்ரண்ட் டு பேக்கும் சேம் டிசைன்ல தான். சோ டோர்ஸ் மட்டும் இல்லாம வேற என்னென்ன பண்றோம்? விண்டோஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மெட்டீரியல் வரும். சோ அது பாத்தீங்கன்னா ஒன்னு வித் மெஷோட வரும், இன்னொன்னு வித்தவுட் மெஷோட வரும். மெஷ்னா குசுவல் இருக்கு இல்லையா? சோ இந்த மெஷோட வரும்.
இதுல பாத்தீங்கன்னா நீங்க அந்த grill எல்லாமே டோட்டலா வந்துரும். இதுல நீங்க போட வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் மட்டும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் மேம். இதுவும் இந்தியா மேக் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப். கஸ்டமைஸ் பண்ணி இது கஸ்டமைஸ்டு பண்ணி. ஸோ டோர் விண்டோஸ் இதை விட்டு வேற என்னென்ன மேம்? வால்பேப்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம். வால்பேப்பர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி பேனலும் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளூட்டட் பேனலும் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஓகே. இதோட சைஸ்லாம் மேம்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 அடிக்கு 10 அடி ஹைட் மேம். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் தான் வரும். ஸோ உங்களுக்கு ரிமூவல் தான் மேம். ஓ, நமக்கு தேவைப்படும். ஆமா, நீங்க எந்த இடத்துல நீங்க திரும்ப இப்போ இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வேற இடத்துல போட வந்தா கூட நீங்க திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸிங் தான் மேம். ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி பேனல்ல பிளைனாவும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு டிசைனாவும் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 அடி அகலம் 9 அடி ஹைட் மேம். ஓகே. கலர்ஸ் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. சோ இதெல்லாம் என்ன மேம் கீழ இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு பிவிசி பேனல் தான் மேம். இந்த மாதிரி வால்ல ஃபிக்ஸ் பண்ற பிவிசி கூட நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் ரேட் தான். சோ இதுல நிறைய கலர்ஸ் வேரியன்ட்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. இங்க இருக்கிற எல்லா புக்ஸ்லயுமே ஒவ்வொரு டிசைன் வந்து உங்களுக்கு இருக்கு. சோ ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. இது தவிர்த்து வேற என்ன மேம்? இது பாத்தீங்கன்னா கிளாஸ் மொசைக்னு சொல்லுவாங்க. சோ இதுவும் நம்ம வால்ல ஃபிக்ஸ் பண்றதா மேம். ஓகே. ஓ, இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும் மேம். இதுவும் பீஸ் ரேட் தான் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த வெளியில அந்த வால் கிளாக் இருக்கு இல்லையா, அது அவுட்டர்ல இருக்கு. இந்த மாதிரி ஃப்ளோர் மேட் கூட நம்ம ஷாப்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம அம்பத்தூர் ஓட்டியில இருக்கிற பொக்கிஷம் டோர் ஷாப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா என்ன டோர்ஸ்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து நான் காட்டினது எல்லாமே உங்களுக்கு வந்து சாம்பிள் தான். நிறைய டிசைன்ஸ் வந்து இன்னும் வச்சிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா டைரக்டா நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி நீங்க ஷாப்க்கு விசிட் பண்ணியே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்கேஸ் நீங்க வெளியூர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா கீழே நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். இங்க வந்து நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். டோர் வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்குங்க. எனக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஃபிட்டிங் சார்ஜ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல்ல அமுக்குங்க.